வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 19 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன், அதாவது IPA அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை போர்ட் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 விதமான பொசிஷனில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து லா ஆஃபீஸர் கிரேட் 1ல் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்டி டிராஃபிக் மேனேஜர் போஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் மெக்கானிக்கலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ். இது PWD கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. டெப்டி டிராஃபிக் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 60,000 மேலே கிடைக்கும். டெப்டி டிராஃபிக் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 80,000 மேலே ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து கிளாஸ் 2 பொசிஷன். இந்த பொசிஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் லைப்ரரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் EDPயில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? கிளாஸ் 2 பொசிஷன் எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000 மேலே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக February 26 மார்ச் 19 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். www.ipa.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட டிகிரி எழுது டிப்ளமோவில் சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. அதேமாதிரி லா ஆஃபீஸர் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் லாவில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் CA முடிச்சிருக்கணும். அதேமாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டெப்டி டிராஃபிக் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் BLED BTechல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் ரெலவெண்ட் டிசிப்ளினில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் அவங்க இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. BLED BTechல நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசரபிளாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 பொசிஷன்ஸ். இதில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரியில்
1 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேஷனில் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோவில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி. இந்த போஸ்ட்டுக்கு பிஏ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் சம் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி நாக்பூரில் இருக்க நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் நீங்கள் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிராஜுவேஷன்ஸ் இஃப் எக்ஸாமினேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பிஇயில் ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பொல்யூஷன் கண்ட்ரோலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் மரைன் பயாலஜி முடிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மரைன் பொல்யூஷன் அல்லது டாக்ஸிகாலஜி அல்லது சாயில் மெக்கானிக்ஸ் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்ஃபேர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், அதேமாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இந்த போஸ்ட்டுக்கெலாம் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதேமாதிரி டெப்டி டிராஃபிக் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் யூஆராக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசி இருந்தால் 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 1 போஸ்ட்டுக்கு எல்லாமே சிபிடி டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. சிபிடி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் ரிலேட்டடாக 50 கொஸ்டின்ஸும், ரீசனிங்கில் 15, ஆப்டிடியூடில் 15, ஜென்ரல் அவேர்னஸில் 10, இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளாஸ் 2 பொசிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் ரிலேட்டடாக 50 கொஸ்டின்ஸு, ரீசனிங் ரிலேட்டடாக 15 கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட் ரிலேட்டடாக 15 கொஸ்டின்ஸு, அவேர்னஸ் அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 10 கொஸ்டின்ஸ். இந்த போஸ்ட்டுக்குமே சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு 15 மார்க்குக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசி அண்ட் இடபிள்யூசிக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 400 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டோட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக விண்ணப்பிச்சிருங்க. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.